கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of God. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிங்க. The book of 1 John chapter 3 verse 2 and 3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். And every man that hath this hope in him purifieth himself, even as he is pure. எப்படிப்பட்ட நம்பிக்கை? What sort of a hope? அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பேன் என்கிற நம்பிக்கை. The hope that when he shall reveal himself, I will meet him as he is. அதுதான் வருகையின் நம்பிக்கை. That is the hope of the coming of Jesus. நம்ம எல்லாரும் இந்த கடைசி நாட்கள்ல இந்த வருகை நம்பிக்கையை ஒன்றுകൂட புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். In the last days, we need to revive the hope of resurrection yet again in our lives. சுத்திகரிப்பு குறைந்து போய்விட்டால் இந்த வருகை நம்பிக்கை குறைந்து போகும். When sanctification decreases or comes down, then the hope of the resurrection also will come down in our life. இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தருடைய வருகை போவீங்களான்னு கேட்டா என்ன சொல்கிறோம்? Today, when many of us are asked to the question, will you be caught up at the coming of Jesus, what do we say? இப்போ வந்தா நான் போக மாட்டேன். If he comes now, I won't be caught up. ஏன் சொல்கிறார்கள்? Why do they say that? சுத்திகரிப்பு இல்லை. Because they don't have a sanctification. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், If you purify yourself as he is pure, அவர்களுக்கு வருகையின் நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். then from that we understand that they have the hope of the resurrection. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்கள் நமக்கு வருகையின் நம்பிக்கை தர வேண்டும். In these days, the Lord should give us the hope of resurrection. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, As he is pure. அப்ப நாம் சுத்தமாய் இருக்கும்படியாக வேதம் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னென்ன? So what are the different things that the word of God expects of us that we should be clean? இந்த சத்தியத்தை இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். These are the truths that we are meditating in these முதலாவது days. நம்முடைய பாளையம் சுத்தமா இருக்க வேண்டும். First of all, our camp should be clean. இரண்டாவது, முதலாவது பாளையம் சுத்தமா இருக்க வேண்டும் என்று First பார்த்தோம். of all, we saw that the camp should be clean. இரண்டாவது, கைகள் சுத்தமா இருக்க வேண்டும். Secondly, the hands should be clean. மூன்றாவது, வஸ்திரம். Thirdly, the vesture. இப்பொழுது நாலாவது நாம் பார்க்க போற காரியம் சொல். And fourthly, we are going to see our நம்முடைய words, உதடுகள். the lips. யோபு 33:3 வாசிக்கும்போது, Job 33 verse 3. யோபு 33:3, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். My lips shall utter knowledge clearly. எலிகு சொல்லுகிற வார்த்தை. These are the words of Elihu. என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். My lips shall utter knowledge clearly. உதடுகளில் சுத்தம் என்று அங்கே வாசிக்கிறோம். Here we see the cleanliness of the lips. அதே யோபின் புத்தகத்தில் வாசிக்கும்போது In the same book of Job, சொல் சுத்தம் என்று வாசிக்கிறோம். we see that our words should be clean. 11:4, Chapter 11 verse 4. நாகமாத்தியன் ஆகிய சோப்பார் யோபுவை பார்த்து சொல்கிறான். நாகமாத்தியன் ஆகிய சோப்பார் யோபுவை பார்த்து சொல்கிறான். Then answered Zophar the Naamathite and said, 11:4, என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். என் சொல் சுத்தம் என்று நீ சொல்லுகிறீர். you say that my doctrine is யோபுவை பார்த்து pure. சொல்கிறான். யோபுவை பார்த்து சொல்கிறான், உம்முடைய சொல் சுத்தம் என்று நீ சொல்லுகிறீர். You say that your doctrine is pure. This is what the Zophar is saying at Job. 33:3 படிக்கிறோம், என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் என்று சொல்கிறான். In 33 verse 3 we see that my lips shall utter knowledge அப்ப clearly. உதடுகளில் சொல் சுத்தமாக இருக்க வேண்டும். Our words and our lips should be clean. இந்த உதடு சுத்தமாக இருந்தால் If our lips are pure, நம்முடைய சரீரம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு சுத்தமா இருக்கும். then our entire body will be preserved and it will be clean. இந்த நாவு தீட்டுப்பட்டு போய்விட்டால், If our tongue is defiled, இது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடும். it is able to spoil the entire body. அதான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறான், That is what we read in the book of இந்த James. நாவானது கொடிய விஷம் நிறைந்தது. The tongue is full of இந்த poison நாவுல of the தான் நாம் adder. தேவனை துதிக்கிறோம், இந்த நாவுல தான் மனுஷரை சபிக்கிறோம். And with the same tongue we praise God and we curse men. இது அடங்காதது, பொல்லாங்குள்ளது.
It is unruly evil and it cannot be tamed. முழு சரீரத்தையும் அது தீட்டுப்படுத்தி கரைப்படுத்துகிறது. It is able to tarnish the entire body. யாக்கோபு 3:6 James 3:6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாவை குறித்து எவ்விதமாக சொல்லியிருக்கிறது பாருங்கள். See what is written about the tongue. இது ஒரு நெருப்பு. It is a fire. அநீதி நிறைந்த உலகம். It is a world of iniquity. முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடியது. It is able to defile the whole body. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடக்கூடியது. And setteth on fire the course of nature. நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாய் இருக்கிறது. And it is set on the fire of hell. இந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். In verse 8 we see that no man can tame the tongue. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும், It is unruly evil சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. and full of deadly poison. இப்படிப்பட்ட இந்த நாவை உதடுகளை நாம் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். So we need to preserve this tongue in the very careful and diligent fashion. நம்முடைய உதடுகளின் வாசலுக்கு ஒரு காவல் வைத்துக் கொள்ள வேண்டும். We should put a girdle to our tongue. உதடுகள் சுத்தமாய் இருக்கும்படியாக நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். We should be careful so that our lips are pure. ஏன்னா இந்த வாயில தான் ஆண்டவரை துதிக்கிறோம். Because with this mouth we praise இந்த God. வாயில தான் ஸ்தோத்திரம் பண்றோம், அல்லேலூயா சொல்றோம், அந்நிய பாஷை பேசுறோம். With this mouth we speak in unknown tongues and we shout hallelujah. அதனால இந்த உதடுகள், இந்த வாய் மிகவும் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று. So this tongue should be preserved in a very good fashion. எப்படிப்பட்ட உதடுகள் நமக்கு இருக்கக்கூடாது? What sort of lips should not we have? ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய உதடுகள் சுத்தமா இருக்க வேண்டும் என்றால், For a child of God to have his lips to be clean, இந்த உதடுகள்ல இருக்கக்கூடாத காரியங்கள் என்ன? there are certain things that should not be found in the tongue. நேற்றைய தினம் நீதிமொழிகளை ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். Yesterday I researched in Proverbs. நீதிமொழிகள்ல 10 காரியங்கள் சொல்லியிருக்கிறது. There are 10 things that are mentioned in Proverbs. நம்முடைய உதடுகளில் இருக்கக்கூடாத 10 காரியங்கள். 10 things that should not be found in our lips. முதலாவது மாறுபாடு, perverseness. First of all, perverseness. இரண்டாவது ஆகாமியம், wickedness. Secondly, wickedness. மூன்றாவது பொய். Thirdly, lies. நான்காவது துரோகம், transgression. Fourthly, transgression. ஐந்தாவது எரிகிற அக்கினி, Fifthly, the fire that burns. burning fire. Burning fire. 11வது அக்கிரமம், false. And fifthly, faults. இல்லைன்னா iniquity. Iniquities. அடுத்து விவாதம், And then debates. contention. And then contentions. contention. அடுத்து அலப்புதல், flattering. And then flattering. அடுத்து தீவினை, mischief. Mischief. அடுத்து சூது, And then falseness. guile. Guile. இதெல்லாம் நம்முடைய உதடுகள் இருக்கக்கூடாது. These are things that should not be found in our lips. இந்த 10 காரியங்களுக்கு வசனம் சொல்லுகிறேன். I give you a verse for each and every one ஒரு of them. தேவனுடைய பிள்ளையினுடைய உதடுகள் சுத்தமா இருக்க வேண்டும் என்றால், If the lips of a child of God should be clean, இந்த 10 காரியங்கள் நம்முடைய உதடுகள்ல இருக்கக்கூடாது. these 10 things should not be found in our lips. முதலாவது மாறுபாடு. First of all, we should not have any perverseness. நீதிமொழிகள் 4:24 படிங்கள். Proverbs 4:24. 4ஆம் அதிகாரம் 24. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. Put away from thee a froward mouth, and perverse lips put far from thee. அவ மாறுபாடான காரியங்களை பேசுகிற உதடு நமக்கு இருக்கக்கூடாது. We don't need perverse lips. perverseness, அதாவது இங்க ஒன்று பேசுறது அங்க ஒன்று பேசுறது. Perverseness means speaking something here and speaking something going on. மாறுபாடான காரியங்களை பேசிக்கொண்டு அலைவது. Speaking things that are contrary. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Both life and death are in the power of the tongue. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிக்கிறார்கள். They that desire it shall eat the fruit thereof. மாறுபாடான காரியங்களை பேசினால், if you speak perverse things, நீங்கள் மாறுபாடானவைகளின் கனியை புசிக்கிறீர்கள். then you are eating the perverse fruits. நம்முடைய வார்த்தைகள் உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று இருக்க வேண்டும். Our words should be yea and nay. மாறுபாடான காரியங்களை பேசினால் கர்த்தர் அருவருக்கிறார். If we speak perverse things, then the Lord will abhor it.
மாறுபாடான உதடுகள் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். They that speak with a lying tongue, perverse tongues, they are நம்முடைய ஜீவிதத்தில் abominable to God. நம்முடைய ஜீவிதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We should examine our life. நம்முடைய உதடுகள் மாறுபாடான உதடுகளா இருக்கிறதா? Is our lips, are they full of perverseness? இங்கே சாலமோன் ஞானி என்ன சொல்கிறான்? What does Solomon உன்னுடைய say? உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. Remove the frowardness out of your mouth. அதுக்கு முன்னாடி சொல்கிறான் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. Remove the frowardness and remove perverseness. அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். Before that he says, keep thy heart with all diligence, அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். for out of it are the issues of life. அப்ப இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். Only out of the fullness of the heart will the mouth speak. இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளாவிட்டால், If we don't preserve the heart with all வாயிலிருந்து diligence, வருகிற வார்த்தைகள் தாறுமாறான வார்த்தைகளா இருக்கும். then all the words out of our mouth will be froward. அல்லேலூயா. இருதயத்தை மிகவும் எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். So it is important for us to preserve our heart with all diligence. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Out of the fullness of the heart the mouth will speak. இருதயம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். Let's say for example your heart is not பேசுற right. வார்த்தைகள் சரியில்லாத வார்த்தைகள். All the words that you speak will be perverse. இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளாவிட்டால், If you don't preserve your heart with all diligence, வாயின் தாறுமாறான வார்த்தைகள் தான் வரும். then out of your mouth will proceed perverse words. மாறுபாடான வார்த்தைகள் தான் வரும். All froward words will come out of your அந்த mouth. இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படாது. There will not be a wellspring of life of that heart. மாறுபாடான வார்த்தைகள் தான் புறப்படும். Instead there will be perverseness and நம்முடைய frowardness. இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். We should preserve our heart with all diligence. முதலாவது நம்முடைய இருதயத்துல நம்முடைய உதடுகள்ல மாறுபாடு இருக்கிறதா? Firstly, we need to check if there is perverseness in our lips. இரண்டாவது நீதிமொழிகள் 8:7 படிக்கும்போது Proverbs 8:7. ஆகாமியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Wickedness. என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. For my mouth shall speak truth, and wickedness is an abomination to my lips. ஆகாமியம்னா விக்கெட்னஸ் என்று சொல்லியிருக்கிறது. Wickedness. நம்முடைய உதடுகள்ல அக்கிரமம் ஆகாமியம் இருக்கக்கூடாது. We should not have any wickedness in our lips. அக்கிரம உதடுகள், Wicked lips. நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். We should be careful so that those lips are not found in our life. ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. Wickedness is an abomination to my lips. மூன்றாவது, Thirdly, பொய். lies. 10 அதிகாரம் 18 வசனம். Chapter 10 verse 18. பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன். He that hideth hatred with lying lips, and he that uttereth slander is a fool. பகையை மறைக்கிறீங்களா? Are you hiding hatred? பொய் உதடுகள். You have lying lips. அதே நீதிமொழிகள் 12:22 படிக்கும்போது Proverbs 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். Lying lips are abomination to the Lord. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையா நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். Lying lips are abomination to the Lord. கேயாசி பாருங்க 2 தடவை பொய் சொன்னான். Gehazi lied 2 times. என்ன நடந்தது? You know what happened? கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பா இருந்தது. It was accounted as an abomination in the sight of கடைசியில் God. குஷ்டரோகியாய் போய்விட்டார். Finally he became a leper. அனனியா சப்ரால் பொய் சொன்னாங்க. Ananias and Sapphira, they lied. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். Lying lips are an abomination to God. பொய் பேசினதுனால அப்படியே விழுந்து செத்து போயிட்டாங்க. Because they lied, they fell down and died. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். Lying lips are an abomination to God. அதனால இயேசு மத்தேயுல சொல்கிறார், This is why Jesus says in Matthew, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. let your A be A and your nay nay. அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிற்று. Anything beyond that is of sin. பொய் சொல்லி பணம் சம்பாதிச்சு பணக்காரனாகி பாதாளத்துக்கு போவதை பார்க்கிலும், It is rather than becoming rich through lying tongue, உண்மை பேசி ஏழையாகி பரலோகம் போவதே மேல். speaking the truth, becoming poor and going to heaven is better. அல்லேலூயா. உதடுகள்ல பொய் இராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். We should be careful so that there is no lies in our lips. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. A lying tongue is an abomination to God, கர்த்தர் அதை வெறுக்கிறார். and the Lord hates that. ஆண்டவர் பொய் நாவை வெறுக்கிறார். The Lord hates a lying tongue. பொய் பேசுவதை நீர் அழிப்பீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். In the word of God we read that the Lord will destroy the lying tongue. சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். In the book of Psalms, சங்கீதம் 5ஆம் சங்கீதம் Psalm 5 6ஆம் வசனம். verse 6. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். பொய் பேசுவதை அழிப்பீர். இந்த வசனம் எங்க நிறைவேறுச்சு?
Where was this verse அனனியா fulfilled? சப்பிராளுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. It was fulfilled in the life of Ananias and பொய் Sapphira. பேசுறவர்களை நீர் அழிப்பி. Thou will destroy them that speak leasing. பொய் பேசின அனனியா சப்பிராளை கர்த்தர் அழித்து போட்டார். The Lord destroyed Ananias and Sapphira who were lying. இன்னைக்கு எத்தனை பொய் பேசுறோம், நம்மள ஆண்டவர் அழிச்சு போட வேண்டியது நம்ம கிருபையாய் பாதுகாக்க. Today how many lies do we speak, but the Lord graciously preserved us. நம்ம பேசின பொய்களுக்கெல்லாம் கர்த்தர் தண்டனை கொடுத்திருந்தா, If the Lord were to punish us for all the lies that we spoke, நம்முடைய கல்லறையில நேரெல்லாம் புல்லு முளைச்சிருக்கும். then we would have been dead and there should have been grass. ஆண்டவர் இரக்கமாய் தயவாய் இருக்கிறார். But the Lord is gracious and merciful. பொய் பேசுறவர்களை கர்த்தர் அழிச்சு போடுவாராம். The Lord will destroy the lying lips. பொய் பேசுகிறவருடைய உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். The lips of those who are lying is an abomination to God. கர்த்தர் விரும்புகிற உண்மை நம்முடைய ஜீவிதத்தில் காணப்பட வேண்டும். We should have the truthfulness or the faithfulness that the Lord expects of us. உண்மை பேசுகிறவர்களை கர்த்தர் பிரியமாய் உண்மையாய் நடக்கிறளோ அவருக்கு பிரியம். Those that deal truly are his delight. அடுத்து Next, நான்காவது, fourthly, எரிகிற அக்கினி. burning fire. பேலியாளுடைய உதடுகளில் எரிகிற அக்கினி இருக்கிறது. The mouth of the Belial has the burning fire. நீதிமொழிகள் 16:27 படிங்கள். Proverbs 16:27. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். 16:27. An ungodly man diggeth up evil, எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. and in his lips there is as a burning fire. சில பாத்தீங்களா, கிண்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. Some people will just trigger and they will பேலியாளின் மக்கள் they will stir up strife. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறார். A froward man soweth strife. பிரச்சனையெல்லாம் அமர்ந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. All the problem would have ceased and everyone would have been quiet. பேலியாளின் மகன் போய் இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்பி திரும்ப கிண்டி விட்டு வந்துருவான். But the ungodly man will dig up evil and he will start the problem again. காரணம் என்ன? Why? அவனுடைய உதடுகளில் எரிகிற அக்கினி இருக்கிறது. Because in his lips there was a burning fire. எரிகிற அக்கினி போன்றது அவனுடைய உதடுகளில் இருக்கிறது. In his lips there is as a burning fire. பேலியாள் என்றால் யார்? Who is Belial? பேலியாளின் மக்கள் என்றால் கர்த்தரை அறியாதவர்கள். The sons of Belial are the ungodly men who know not God. பேலியாளின் பிள்ளைகளை குறித்து சில குறிப்புகள் சொல்கிறேன். I give you certain hints about Belial. யார் பேலியாள்? Who is Belial? 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, In the book of 1 Samuel chapter 2, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். sons of Eli were sons of Belial. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. They knew not God. 1 சாமுவேல் 2:12 படிங்கள். 1 Samuel 2:12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பேலியாளின் மக்கள் என்றால் யார்? Who are the sons of Belial? ஜீவனுள்ள தேவனை குறித்து அறிகிற அறிவில்லாதவர்கள். Those who are devoid of the knowledge of the living God. கர்த்தரை அறியாதவருடைய வாயில எரிகிற அக்கினி போன்றது இருக்கிறது. In the mouth of those that know not God, it is as if a burning fire. நீங்க அவங்களோட ஐக்கியம் வைக்க கூடாது. You should not have any affinity with them. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. What affinity has Christ with நாம் Belial? கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். We belong to Christ. பேலியாளோடு இசைந்து போக கூடாது. We should not have any affinity with Belial. பேலியாள் கர்த்தரை அறியாதவன். Belial are those who know not God. அவனுடைய உதடுகளில் எரிகிற அக்கினி இருக்கிறது. In his lips is a burning fire. அவன் கிண்டி விட்டு போய்டுவான். He will stir up strife. ஆயினால் அவனோடு நீங்கள் ஐக்கியம் வைக்க கூடாது. So don't have affinity with him. இன்னும் பேலியாளை குறித்து வாசிக்கும்போது, Again we read about him. நீதிமொழிகளில் சாலமன் ஞானி சொல்கிறான். In the book of Proverbs, Solomon says, வாசிங்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், chapter 6 verse 12. அவன் கண்களால் சைகை காட்டுகிறான், கால்களால் பேசுகிறான், விரல்களால் போதனை செய்கிறான். 6:12 படிங்கள். பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியும் பேசி திரிகிறான். அவன் ஆகடியும் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, கண்கள்ல தான் அவன் சைகை காட்டுகிறான். நம்மள வாயில பேசுறான், அவன் கால்கள்ல பேசுகிறான். தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு. அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். அதான் சொன்னேன் ஏற்கனவே, அவன் எரிகிற அக்கினி அவனுடைய உதடுகளில் இருக்கிறது.
A burning fire in his mouth. அவன் கிண்டி விடுகிறான். He stirreth up strife. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். Without ceasing, he is sowing discord among brethren. அவன் தன் கண்களால் சைகை காட்டுகிறான். He winketh with his eyes. கால்களால் பேசுகிறான். Speaketh with his feet. விரல்களால் போதனை செய்கிறான். Teacheth with his fingers. அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு. In his heart there is frowardness. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். And he deviseth mischief continually. He is Belial. இந்த பேலியாளின் மனுஷன் துன்மார்க்கனாயிருக்கிறான். This son of Belial is a man of wickedness. இவனுடைய வாயிலே எரிகிற அக்கினி போன்றது இருக்கிறது. In his mouth is a burning fire. நம்முடைய உதடுகளில் எரிகிற அக்கினி இருக்கிறதா? In our mouth do we have a burning fire? சண்டை அமர்த்தருளா இருக்கிறீங்களா? சண்டை கிளப்பிடுகளா இருக்கிறீங்களா? Are you people who cause peace to come, or are you starting a fight? சமாதானம் உண்டு பண்ணுகளா இருக்கிறீங்களா? சமாதானத்தை கெடுக்கிறளா இருக்கிறீங்களா? Are you peacemakers or peace breakers? வழக்குகளை தீர்க்கிறளா இருக்கிறீங்களா? வழக்குகளை உண்டு பண்ணுகளா இருக்கிறீங்களா? Are you able to put an end to all the debates, or are you causing debates? பொல்லாப்பை எடுத்து போடுகளா இருக்கிறீங்களா? பொல்லாப்பை பிணைத்து விடுகிறீர்களா? Are you removing the evil, or are you causing evil to happen? பேலியாளோடு சேர்ந்து போக கூடாது. We should not have any affinity with Belial. பேலியாளின் மனுஷன் அவன் ஆகடியம் பேசி திரிகிறான். The son of Belial, he speaks a forward way. ஆயினால் நம்முடைய உதடுகள் பேலியாளின் உதடுகளாக இருக்கக்கூடாது. Which is why our lips should not be the sons of Belial. எரிகிற அக்கினி நம்முடைய உதடுகளில் இருக்கக்கூடாது. We should not have a burning fire in our lips. அடுத்த நீதிமொழிகள் 17:4 Proverbs 17:4 துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். We see about உதடுகள் அக்கிரமம் இருக்கக்கூடாது. we should not have any wickedness or iniquity in our lips. துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். A wicked doer giveth heed to false lips. அங்கே அக்கிரம உதடுகள் என்று சொல்லி இருக்கிறது. There it is written about false lips. அவன் யார்? அவன் who is he? துஷ்டன் அக்கிரம உதடுகள் யாராவது சொன்னாங்கன்னா அதை உற்று கவனிச்சு கேட்கிறான். A wicked doer, when someone speaks with false lips, he will look keenly into it. இங்கிலீஷ்ல false lips ன்னு சொல்லி. In English it is mentioned false lips. real lips, false lips. Real and false. realனா உண்மை. Real means true. falseனா தவறு. False means தவறான காரியங்களை பேசுற உதடுகள். Lips which speak false things. துஷ்ட மனுஷன் அதை உற்று கவனிச்சு கேட்கிறான். And a wicked doer giveth heed to it. நம்முடைய உதடுகள் அக்கிரமம் இருக்க கூடாது. We should not have any wickedness in our lips. கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம். Everything that is opposite or right, that is wrong. இதுதான் பேசணும்னு இருக்குது, ஆனா அதை மாறி நம்ம பேசுறோம். You know what you should speak, what is right, but you speak the contrary thing. ஒரு விசுவாசினா இதுதான் பேசணும், இப்படி தான் பேசணும், ஒரு ஒழுங்கு இருக்கு. There is a discipline for a believer. He should speak. ஊழியக்காரனா இவ்வளவு தான் பேசணும், ஒரு லிமிட் இருக்கு. There is a limit even for servants of God. ஒரு ஆர்டர் இருக்கு. There is a decency and order. ஒரு ஆர்டர் இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது. இத தான் பேசணும், இப்படி தான் பேசணும், அவனவனுக்கு இன்னென்ன உத்தரவு கொடுக்கணும்னு அளந்து பேசணும். There is a decency and order. You should know how to answer every man. அந்த கிரமத்தை மீறும்போது அக்கிரம உதடுகள் வந்து விடுகிறது. But when you cross that limit, then that is where wickedness creeps inside. நம்முடைய ஜீவிதத்தில் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் கிரமத்தை மீறி பேசியிருக்கிறோம். Even in our life, in many times we have crossed. நமக்கே தெரியும் இது பேசக்கூடாதுன்னு தெரியும், ஆனா பேசிடுறோம். We know fully well we should not be speaking certain அவரை things. உட்கார்ந்து யோசிப்போம், ஐயோ இத பேசக்கூடாதே, நம்ம பேசிட்டோமே. Then they will say, oh, I should not have spoken this. கிரமத்தை மீறி பேசுவது. This is called speaking. உதடுகள் நமக்குள்ள இருக்க கூடாது. We should not have these kind of false lips. அடுத்து நம்முடைய உதடுகள்ல விவாதம் இருக்க கூடாது. We should not have arguments or debates. Contention. We should not have contention. நீதிமொழிகள் 18:6 படியுங்கள். Proverbs 18:6. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். Of fools lips enter into contention. அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். And his mouth calleth for strokes. யாருடைய உதடுகள் விவாதத்தில் நுழைகிறது? Whose mouth enters into contention? யாருடைய உதடுகளில் விவாதம் இருக்கிறது? In whose mouth is there contention? மூடன். Fool. நீங்கள் விவாதம் பண்ணீங்கன்னா மூடன். If you contend, then you are a fool. Contention. Contention. பதிலுக்கு பதில் பேசுறது. Speaking tit for tat. வாக்குவாதம் செய்கிறது. And debating. And இரண்டு சுயநீதிக்காரர்கள் போடுகிற சண்டைக்கு தான் விவாதம். Debate or contention means the fight between two self-righteous men. Two self-righteous people. யார் அவங்க? Who are the self-righteous people? ஒரு ஆள் நான் சொல்றதுதான் கரெக்ட். One person will say what I am saying is correct. இன்னொரு ஆள் நான் சொல்றதுதான் கரெக்ட். The other will say what I am saying is correct. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா both will fight. அதுதான் விவாதம். That is contention.
கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும். Husband and wife will have contention between them from morning to night. அது விவாதத்தின் உதடுகள். Those are lips of contention. விவாதம் எழும்பும் முன் நீ அதை விட்டுவிடு. You leave contention before சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். ஆகினால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. The beginning of a debate is as if the doors of a dam are open, so leave contention before it be meddled with. நீதிமொழிகள் 17:14 படியுங்கள். Proverbs 17:16. சண்டை 14 சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழுப்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். The beginning of a fight is as if the dams are open. ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. So leave contention before it be meddled. மதகை திறந்து விட்டா பாத்திருக்கீங்களா, வெள்ளம் திமுன்னு அடிச்சிட்டு போறேன்னு போடும். Have you seen a dam being opened? The water will rush forth. அதுவாத சண்டையின் ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். This is the beginning of a fight. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டா போதும். When the husband and wife start to fight, that will be it. அப்படி மதகை திறந்து விட்டு வெள்ளம் போல போயிட்டே இருக்கும். It will be as if a dam is opened. அப்ப ஒரு ஆள் என்ன செய்யணும்? So what should one person do? மூடனா இருக்கிற மனைவியோ கணவனோ இருந்தா ரெண்டு பேரும் போட்டுட்டே இருப்பாங்க. If both the husband and wives are fools, they will continue. மனைவியோ கணவனோ ஒரு ஆள் ஞானமா இருந்தா, but if one person is wise, விவாதம் எழும்பும் விட்டுடுவாங்க, அமைதியாயிடுவாங்க. then they will stop before there is a fight. ரெண்டு பேரும் மூடரா இருந்தா, but if both விவாதத்துல நுழைஞ்சிரும், ரெண்டு பேருடைய உதடுகள் விவாதத்துல நுழையும், then both will start to fight. ஆனா ஒரு ஆள் நல்ல ஞானமா இருந்தா, but if one man is wise, விவாதம் பண்ண மாட்டாங்க. then they will not get into ஒரு ஆள் அமைதியா போயிட்டு அடுத்த ஆள் பேச முடியாதுல்ல. if one person is keeping quiet, the other கொஞ்ச நேரம் பேசி பாப்பாங்க, அப்புறம் அவங்க அமைதியாயிடுவாங்க. they will speak for some time and then they will keep quiet. இதுதான் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய வழி. This is how you should overcome. குடும்பத்திலேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, சமுதாயத்திலேயும் சரி, எங்கனாலும் சரி, விவாதம் பண்ணக்கூடாது. whether in your family, whether in your work spot, or whether at home or anywhere, you should not debate. உதடுகளில் விவாதம் இருந்தால், if there is debating in the அவர்கள் மூடர்கள், then they are fools. அவர்கள் சுயநீதிக்காரர்கள், they are self-righteous people. அவர்கள் தேவ நீதி விளங்க செய்ய முடியாது. they cannot reveal the goodness of God. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை விளங்க செய்யாது. the anger of men cannot fulfill the righteousness of God. அதனால நம்முடைய உதடுகளில் விவாதம் இராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். which is why we need to be careful so that there is no debating in our tongue. அடுத்து அளப்புகிற உதடுகள். next we see the lips flattering that flatter. நீதிமொழி 20:19. Proverbs 20:19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடு கலவாதே. உதடுகளில் அலப்புகிறவர்கள் அவங்களோட சேரக்கூடாதான். we should not go with those who flatter with their lips. flattering lips, தேவையில்லாத காரியங்களை பேசி முகஸ்துதி பண்ணி அலப்புகிறவர்கள், speaking unnecessary things and flattering others. பேசியே அப்படியே ஃபிளாட் பண்ணிடுவாங்க. just by speaking they can flatter the other person. flattering lips, you have flattering lips. இது நமக்கு இருக்க கூடாது. we should not have that. இந்த அலப்புகிறவர்கள் யார்? who are those who flatter? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 1 Timothy 5, இள வயதுள்ள விதவைகள் அலப்புகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we see the young widows, they flatter. ஏன் காரணம் என்ன? why? கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஒரு காம விகாரம் கொள்ளும்போது, because when they have this lust against Christ. 1 தீமோத்தேயு 5:11 இருந்து படியுங்கள். 1 Timothy 5 from verse 11. இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்துக் கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கணைக்குட்படுவார்கள். அதுவுமில்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீணளவுகாரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்றிருக்கிறேன். அலப்புகிற உதடுகள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக காம விகாரம் கொள்ளுகிற இள விதவைகளுக்கு இருக்கிறதாக பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். St. Paul writes to Timothy saying the younger widows, they tattle and they wax wanton against Christ. அலப்புகிறவர்கள் வீணழுவற்காரிகள் தகாத காரியங்களை பேசுகிறவர்கள். they are tattlers and busybodies and speaking things that they ought not. காரணம் என்ன? why? இவர்கள் காம விகாரம் கொள்ளுகிறார்கள். they are full of wantonness against Christ. விவாகம் பண்ண வேண்டும் என்ற ஒரு சிந்தை வந்துடுது. they have this thought that they should marry. அதனால முதல்ல கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள். so they lose the first faith. இவர்கள் சோம்பேறிகளாய் இருக்கிறார்கள். they learn to become idle. வீடு வீடாய் திரிகிறார்கள். they go from house to house.
தகாத காரியங்களை பேசுகிறார்கள். And they speak things they ought not to. அதனால இப்படிப்பட்ட உதடுகள் காணப்படக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். So we should not have these kind of lips. We should be very வீண் careful. அலுவற்காரிகளா இருக்க கூடாது. We should not be busybodies. அலப்புகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. We should not be speaking and tattling words. தேவையில்லாத காரியங்களை பேசி 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 கெட்டு போறது. Speaking unnecessary words and spoiling your life. அலப்புகிற மூடனோ விழுவான். The tattling fool shall fall. விழுகைதான் அது உண்டு பண்ணும். It will bring fall. அடுத்து தீவினை. And then mischief. நீதிமொழி 24:2 படிங்கள். Proverbs 24:4. உதடுகள்ல தீவினை இருக்க கூடாது. We should not have any mischief in our lips. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பிசும். யார் அவர்கள்? Who are they? பொல்லாத மனுஷர்கள். They are evil men. பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. Be not thou envious against evil அவர்களோடு men. இருக்கவும் விரும்பாதே. Neither desire to be with them. அவள் இருதயம் கொடுமையை யோசிக்கும். For their heart studieth destruction. அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். And their lips talk of mischief. யார் அவர்கள்? Who are they? பொல்லாத மனுஷர்கள். They are evil men. அவர்களுடைய உதடுகள்ல தீவினை இருக்கிறது. In their lips is பொல்லாத mischief. மனுஷங்களை பாருங்க, எத்தனை தீமையான காரியங்களை பேசுகிறார்கள். You see evil men, they will speak all sorts of wicked things. ரகசியமாக கூடி ஆலோசனை பண்ணி Will counsel. கொலை செய்வதற்கோ கொள்ளையடிக்கிறதற்கோ தவறான துணிகரமான காரியங்களை செய்கிறதற்கோ தீமையான காரியங்களை பேசுகிறதற்கு ஒரு இடத்துல கூட்டம் கொடுக்கிறார். In order to kill, in order to slay, in order to rob, in order to cause a problem, they will gather together and speak mischief. அவர்கள் உதடுகள் தீவினையான காரியங்களை பேசுகிறது. Their lips will speak mischief. இந்த பொல்லாத மனுஷருடைய உதடுகள் நமக்கு இருக்க வேண்டாம். We should not have the lips of such evil men. அடுத்து சூது. And then நீதிமொழி 26:24 படிக்கும்போது Proverbs 26:24. பகைஞனுடைய உதடுகள்ல சூது இருக்கிறது. பகை, Hate. பகைஞன்னா the one who hates. 24 பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். He that hateth dissembleth with his lips and layeth up deceit within him. பகைஞனுடைய உள்ளத்துல கபடு இருக்கிறது. Within his heart there is deceit. ஆனா மறைச்சு வச்சுட்டு பேசும்போது உதடுகள்ல சூதா பேசுகிறான். But outside he speaks very graciously. சிலர் அப்படிதான், வெளியில பார்த்தா நல்லா பேசுவாங்க. Some people will speak very well outside. உள்ளுக்கு பார்த்தா கபடத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. But inside there will be a lot of hatred. அவர்கள் பகைஞர்கள். They are the haters. அவருடைய உதடுகள்ல சூது. And in their lips is hatred. அப்படி நம்ம மைமலமா இருக்க கூடாது. We should not be hypocrites like that. உள்ளுக்கு பார்த்தா கபடு. Inside there is deceit. வெளியில பார்த்தா உதடுகள்ல சூது. But outside the lips are சோதரம் பிரதர், சோதர சிஸ்டர் சொல்வாங்க, ஆனா உள்ளமெல்லாம் பகையா இருக்கும். They will say praise the Lord brother or praise the Lord sister, but inside it will be full of hatred towards the other person. உள்ளத்துல பகையை மறைத்து வைக்காதீர்கள். Do not hide hatred in your heart. உள்ளத்துல கபடத்தை மறைத்து வைக்காதீர்கள். Do not hide dissembling in your heart. உதடுகள்ல சூது வேண்டாம். Do not have dissembling or dissembling in your heart. அப்ப சாலமன் ஞானி இந்த 10 காரியங்கள் உதடுகள்ல இருக்க கூடாது என்று சொல்கிறார். King Solomon says these 10 things should not be found in our hearts. மாறுபாடு, Having perverseness, ஆகாமியம், and then contention, பொய், lies, எரிகிற அக்கினி, burning fire, அக்கிரமம், and then iniquity, விவாதம், contention, அலப்புதல், and then tattling, தீவினை, mischief, சூது, dissembling, துரோகம். and then finally நீதிமொழிகள் 12:13 துரோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. transgression. 12:13 படிங்க. 12:13. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். உதடுகளின் துரோகம். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. The wicked is snared by the transgression of his lips. துன்மார்க்கனுடைய உதடுகளில் துரோகம் இருக்கிறது. In the lips of the wicked there is transgression. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். And the wicked man, he loves the snare of the fowler. துன்மார்க்கனுடைய நினைவுகள், ஆலோசனைகள் சூதானவைகள். All his imaginations are not right. அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்கள். When you read that entire chapter, துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் சூதானவைகள். the thoughts of the wicked are deceit. துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்த சிந்த பதிவிருப்பதை பற்றியது. The words of the wicked are to wait for blood. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். The wicked desires the snare of the fowler. துன்மார்க்கன் தீமையினால் நிறையப்படுவார்கள். The wicked shall be filled with deceit.
or evil. துன்மார்க்கரை குறித்து அந்த அதிகாரத்தில் அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறார். In that entire chapter there are many things that are mentioned about the wicked men. அந்த 12:13 துன்மார்க்கருடைய உதடுகள்ல துரோகம் இருக்கிறது. 12:13 we read that transgression is there in the lips of the wicked. துரோகம் செய்யறது அவனுடைய எண்ணம். It is his thought to transgress. யாருக்கு துரோகம் செய்யலாம், எப்படி துரோகம் செய்யலாம்னு யோசிச்சிட்டே இருக்கிறான். To whom can I transgress? How can I transgress? This is his thought. அவனுடைய உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தைகள் துரோகம் நிறைந்த வார்த்தைகள். The words out of his lips are full of transgression. நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. We should not have transgression on anyone. துரோகம் நிறைந்த பேச்சு நம்முடைய உதடுகளில் காணப்படக்கூடாது. We should not allow lips full of transgression in our heart. இந்த நீதிமொழிகளில் சாலமன் ஞானி சொன்ன இந்த 10 காரியங்கள் நம்முடைய உதடுகளில் இருக்கக்கூடாது. These 10 things that are mentioned by King Solomon in Proverbs should not be found in our lives. சங்கீத புத்தகத்தில் தாவீது ராஜா 5 காரியங்களை சொல்கிறார். In the book of Psalms, King David mentions 5 things. இச்சகம் பேசும் உதடு, lips that speak evil. வாசிங்கள் சங்கீதம் 12:2-3 படிங்க. Psalm 12:2-3. இச்சகம் நம்முடைய உதடுகளில் இருக்கக்கூடாது. அவரவர் தங்கள் தோழரோடு போய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார். The Lord shall cut off all flattering lips and tongue that speaketh proud things. இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். They speak frowardly with flattering lips. அந்த இச்சகம் பேசுகிற உதடுகளை கர்த்தர் அறுத்து போடுவார். The Lord will cut them off. அவ இருமனதாய் பேசுகிற இச்சகம் பேசுகிற உதடுகள் இருக்கிறதா? Do you have flattering lips that speak frowardly? இருமனதாய் பேசுகிறவர்கள். Speaking frowardly. அடுத்து உதடுகள்ல கபடு இருக்கக்கூடாது. சங்கீதம் 17:1 படிக்கும்போது Psalm 17:1. 17:1 படிங்கள். கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடு நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். கபடமில்லாத உதடுகள். The lips that are without that are fiend lips. கபடமில்லாத உதடுகள். Fiend lips. அதே வசனம் திரும்ப படிங்க. சங்கீதம் 34:13 கபட குறித்து சொல்லி இருக்கிறது. Psalm 34:13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள். Keep thy tongue from evil and thy lips from speaking guile. நம்ம உதடுகள்ல கபடு இருக்கக்கூடாது. There should not be any guile in our lips. விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். You should preserve them, your lips from them. அடுத்து உதடுகள்ல பட்டயம் இருக்கக்கூடாது. You should not have a sword in your lips. 59:7 படிங்கள். 59:7. சங்கீதம் 59:7. இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். அவர்கள் உதடுகளிலே பட்டயம் இருக்கிறது. In their mouth are swords. நம்முடைய உதடுகளில் பட்டயம் இருக்கக்கூடாது. We should not have swords in our mouth. பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள். They speak as the piercings of a sword. சில நேரத்தில் பாருங்க, இவங்க பேசினாங்கன்னா அடுத்து யாரும் அடுத்து தலை தூக்க முடியாது. Once some people talk, then nobody can retaliate. 59ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்கிறான். 59ஆம் சங்கீதம் Psalm 59. அதுல தான் சொல்கிறான், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. He says in their mouth are swords. அப்ப சத்துருக்களாக இருக்கிறவர்கள், those who are enemies, நமக்கு விரோதமாக யுத்தம் செய்ய எழும்புகிறவர்கள், those that rise up against us to war, நம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், those that find fault with us, நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள், those that gather groups நம்முடைய against us, பிராணனுக்கு பதிவு இருக்கிறவர்கள், those that wait for our life, இரத்த பிரியரான மனுஷர்கள், the bloody men, அக்கிரமக்காரர்கள், and all the wicked ones. இவங்க எல்லாருடைய உதடுகளில் பட்டயம் தான் இருக்கிறது. In all their lips there is a sword. 59ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் படித்து பாருங்களா. மனுஷர்கள், அந்த மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. Psalm 59 from verse 1 to 4 it is mentioned what sort of people fight. யாருடைய வாயில பட்டயங்கள் இருக்கிறது? In whose mouth are lips? சத்துருக்கள், swords. சத்துருக்கள், enemies, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், those that rise up against us, அக்கிரமக்காரர்கள், all the workers of iniquity, இரத்த பிரியரான மனுஷர்கள், bloody men, நம்முடைய பிராணனுக்கு பதிவு இருக்கிறவர்கள், they that late wait for our soul, பலவான்களாயிருந்து நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள், those that are mighty and gathered against us, யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், and ready for battle, நம்மிடத்தில் யுத்தத்துக்கு வருகிறவர்கள், those that come for battle against us. இவர்கள் எல்லாரும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிறவர்கள். These are all the ones who transgress. இவருடைய உதடுகளில் தான் பட்டயங்கள் இருக்கிறது. And in their tongue is the sword. நம்முடைய உதடுகளில் பட்டயம் இருக்கக்கூடாது. We should not have a sword in our tongue. பட்டய குத்துகள் போல் பேசுவதும் உண்டு. Then there are people who speak like the piercings of a sword.
நம்முடைய உதடுகளில் அப்படிப்பட்ட பட்டய குத்து போன்ற பேச்சுக்கள் வரக்கூடாது. We should not have such words in our mouth. நீதிமொழிகள் 12:18 வாசிக்கும்போது Psalm 12:18. பட்டய குத்துகள் போல் பேசுகளும் உண்டு. There are those that speak like the piercings of a sword. கையில பட்டயம் இல்ல, No sword in ஆனா hand, உதடுகளில் பட்டயம். but in the lips there is a sword. சொல்றாங்க 4 வார்த்தை பேசினா நாண்டு கொண்டு செத்துடுவாங்க. They will say, if I speak 4 words, then others will die. எத்தனை பேர் அப்படி பேசுறாங்க, எத்தனை பேர் அப்படி செத்து போறாங்க. How many people are speaking like that and how many people die? தாய் திட்டியதால் மகள் தற்கொலை. Because of mother chastisement, the daughter dies. பேப்பர்ல படிக்கிறீங்க தானே? Haven't you read in the newspaper? தாய் திட்டியதால் மகள் தற்கொலை. Because the mother has chided the girl, ஆசிரியை she திட்டியதால் dies. ஸ்டூடண்ட் தற்கொலை. The student dies because the teacher has scolded her. நீதிமொழிகள் 12:18. Proverbs 12:18. பட்டய குத்துக்கோல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவு ஔஷதம். ஞானமுள்ளவருடைய நாவு ஔஷதம். The tongue of the wise நம்முடைய உதடுகளில் பட்டயங்கள் இருக்க கூடாது. We should not have a sword in our life. அடுத்து நம்முடைய உதடுகளில் பதற்றம் இருக்க கூடாது. பதற்றம், ஹேஸ்டினஸ். There should not be any hastiness in our lips. சங்கீதம் 106:33 Psalm 106:33. மோசே தன் உதடுகளினால் பதறி பேசினான். We see that Moses was hasty with his lips. அவர்கள் அவன் ஆவி விசனப்படுத்தினால் தன் உதடுகளினால் பதறி பேசினான். தன் உதடுகளினால் பதறி பேசினான். With his lips he spoke unadvisedly. லேவியராகமம் 5 நாள்ல கூட சொல்லி இருக்கிறது. Leviticus 5. உதடுகளில் பதறி ஆணையிடக்கூடாது. We should not speak, we should not make any consecration with our lips by haste. யோபுடைய சிநேகிதர்கள் பதறி பேசினார்கள். And all the friends of Job, they speak ஆண்டவர் சொல்றார், unadvisedly. அவர்கள் நிதானமாய் என்னை குறித்து பேசவில்லை. The Lord said they do not speak the right thing like Job my servant did. உலகத்துல கூட ஒரு பழமொழி இருக்கு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. Even in the world there is a proverb saying the angry man does not have proper wisdom. ஆத்திரப்பட்ட அவசரப்பட்டா பதறி பேசுவார்கள், கடைசியில காரியமெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். If you are angry, if you are full of haste, you will speak things that will collapse the matter. பதற்றமாய் பேசக்கூடாதாம். Should not speak with haste. நம்முடைய உதடுகள் பதறி பேசக்கூடாது. நம்முடைய உதடுகள்ல நிதானம் இருக்க வேண்டும். Our lips should not be hasty. There should be prudence. ஐந்தாவது விஷம் இருக்கிறது. And then fifthly, உதடுகள்ல விஷம் இருக்க கூடாது. there should not be poison in our lips. 140 சங்கீதம் 3 வசனம் படிக்கும்போது Psalm 140:3. அவருடைய உதடுகளில் விஷம் இருக்கிறது என்று படிக்கிறோம். We see that there is poison in their lips. யார் அவர்கள்? Who are they? பொல்லாத மனுஷர்கள், Evil men, கொடுமையுள்ளவர்கள், those who are இருதயத்திலே பொல்லாப்புகளை சிந்திக்கிறவர்கள், and those who imagine vain things in their யுத்தம் heart. செய்ய நாள்தோறும் கூட்டம் கொடுக்கிறவர்கள். And all through the day they wait to shed blood. சர்ப்பத்தைப் போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. Adder's poison is under their lips. அவர்களை குறித்து 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல படிக்கிறோம். Concerning them, யார் அவர்கள், எப்படிப்பட்டவர்கள் என்று. Who are they? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சர்ப்பத்தைப் போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. நம்முடைய உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறதா? Do we have adder's poison under our lips? பொல்லாத மனுஷர்களா இருக்கிறோமா? Are we evil men? கொடுமையுள்ளவர்களா இருக்கிறோமா? Are we full of mischief? இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்திக்குள்ளா இருக்கிறோமா? Are we continually thinking mischief in our யுத்தம் செய்ய heart? நாள்தோறும் கூட்டம் கூடுவலா இருக்கிறோமா? Are we gathered together for war continually? இந்த வார்த்தை நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். We need to examine ourselves and cleanse ourselves. நம்முடைய ஜீவிதத்துல இந்த விரியன் பாம்பின் விஷம் இருக்க கூடாது. We should not have the poison of the asps or adders under our lips. ரோமர் 3:13 வாசிக்கிறோம். Romans 3:13. இதே வசனம் ரோமர் 3:13 இருக்கிறது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. The poison of asps is under their lips. விஷமான வார்த்தைகளை பேசுவார்கள். They speak full of poison. விஷமான வார்த்தைகளை பேசினாங்கன்னா என்ன அர்த்தம்? அது கொன்றும் அவங்கள. If they speak full of poison, it will kill them entirely. விஷம் நிறைந்த வார்த்தைகள் நம்முடைய உதடுகளில் காணப்படக்கூடாது. You should not have poison in your lips. அப்பா தாவீது சங்கீத புத்தகத்துல 5 காரியம் சொல்றாரு. மகன் சாலமன் 10 காரியங்களை நீதிமொழியில சொல்கிறார்.
David is saying 5 things in Psalms and Solomon is saying 10 things in Proverbs. இதெல்லாம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க கூடாது. உதடுகளில் காணப்படக்கூடாத காரியங்கள். These are things that should not be found in our lips. இச்சகம் காணப்படக்கூடாது. We should not have perverseness. கபடு காணப்படக்கூடாது. Should not have any guile. பட்டயம் காணப்படக்கூடாது. Should not have the sword. உதடுகளில் பதற்றம் இருக்க கூடாது. We should not have any hastiness. உதடுகளில் விஷம் இருக்க கூடாது. We should not have any poison. யோபுடைய உதடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். When you consider the tongue of Job, யோபுடைய உதடுகளில் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார். we see that he did not sin with his lips. நம்முடைய உதடுகளில் பாவம் இருக்க கூடாது. In our lips there should not be any sin. யோபு 1 அதிகாரம் கடைசி வசனம். Job 1:8, last verse. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யவில்லை. He did not sin with his lips. யோபுவை போல நம்முடைய உதடுகளில் நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். Like Job, we should not sin with our lips. 2:10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. In all this did not Job sin with his lips. நம்முடைய உதடுகளில் பாவம் செய்யாம இருக்க வேண்டும். We should not commit any sin with our lips. திடீர்னு ஒரே நாள்ல எல்லாமே இழந்து போயிட்டான். All of a sudden he lost everything in a single day. 10 பிள்ளைகள் செத்து போச்சு. 10 children died. மிருக ஜீவன்கள் செத்து போச்சு. All his cattle died. வேலைக்காரங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. All his servants died. வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. The entire house was destructed. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள். From the head to the soul there are sores. பிசாசு பயங்கரமான வியாதியை கொண்டு வந்து சோதிச்சிருக்கான். Satan is trying him with a severe disease. ஓட்ட எடுத்து சுரண்டிக்கிட்டு சாம்பல்ல உட்கார்ந்திருக்கான். He is scraping himself and he is sitting in ஒரே ashes. மனைவி மாத்திரம் உயிரோட இருக்கறா. Only the married woman is அவளும் வந்து கேக்குறா, நீ இன்னும் உத்தமத்துல உயிரோட இருக்கு, உத்தமத்துல உறுதியா நிக்கிறீரோ? And even she is asking, are you still continuing in your integrity? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. Curse God and die. அவன் சொல்றான், பைத்தியக்காரி பேசுற மாதிரி நீ பேசுறியே. But he said, you are speaking like a mad woman. தேவன் கையில எவ்வளவு நன்மை வாங்கினேன் நான். How many good things I have received of God? நான் தீமை பெற வேண்டாமா? Will I not receive evil? யோபின் மனைவி பேசாம போயிட்டா. The wife just kept quiet. யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. Job did not sin with his lips. அக்கினிமயமான சோதனைகளை தேவன் அனுமதிப்பார். The Lord will send fiery trials. பிசாசு கூட கொடிய சோதனைகளை கொண்டு வருவார். Even Satan will bring fiery trials. பயங்கரமான ஒரு வியாதியினால் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். You could be tried because of a great ஆனால் தேவனை குறை சொல்லாம இருக்கிறோமா? But are we finding fault with தேவனை God? நாம் குற்றப்படுத்தாம இருக்கிறோமா? Are we able to keep ourselves from finding fault with Jesus? முறுமுறுக்காம இருக்கிறோமா? Are we able to stop ourselves from murmuring? முறுமுறுக்காம இருக்கிறோமா? Are we stopping ourselves from murmuring? ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காம இருக்கிறோமா? Are we refraining ourselves from questioning God? உதடுகளிலே பாவம் செய்யாதவர்கள். Only those who do not sin. அல்லேலூயா. உதடுகளில பாவம் இருக்க கூடாது. There should not be no sin in our lips. ஏசாயா 6 அதிகாரம் 5 வசனத்துல படிக்கும்போது Isaiah 6:5. அசுத்த உதடுகள் உள்ள அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில In the life of Isaiah the prophet who had பெரிய அதிசயம் சம்பவித்தது. Here there is a great miracle that என்ன happened. அதிசயம் தெரியுமா? You know what is the miracle? பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் புறப்பட்டு வந்து Out of the altar there was a coal of fire. அவனுடைய உதடுகள் தொடப்பட்ட போது and touched his lips. அவனுடைய அக்கிரமம் நிவர்த்தியானது. And all his iniquities removed. அப்படி என்றால் இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? நம்முடைய உதடுகள்ல ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். Perhaps even in our lips there could be things that are displeasing to God. உதடுகள் சுத்திகரிக்கப்படுவது எப்படி? But how do we make our lips to be clean? இந்த உதடுகள் சுத்தமாக்கப்படுவது எப்படி? How do we cause our lips to be clean? ஒரே ஒரு வழி. Only one way. பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் நமக்காக புறப்பட்டு வர வேண்டும். There should be a fire, a coal of fire coming out of the altar. இதுதான் இது முக்கியமான சத்தியம். This is the important truth. நம்முடைய உதடுகள்ல அசுத்தங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது உண்மை. It is true that our lips have wickedness, things that are displeasing to God. ஆனால் நாம் தாழ்த்தி அறிக்கை செய்ய வேண்டும். But we should humble and confess. நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் ஆண்டவரே. Lord, I am a man of unclean lips. என்னோட கூட இருக்கிறவர்கள் அசுத்த மனுஷர்கள். Lord, the people with me have unclean lips. அசுத்த உதடுகளுள்ள மனுஷங்களுடைய மத்தியிலே நான் வாசமாயிருக்கிறேன். Lord, I dwell among the people who have unclean lips. ஆனால் என் சேனைகளின் கர்த்தாவே என் கண்கள் கண்டது. But Lord, I have seen the Lord of hosts. நீரோ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. Lord, you are holy, holy and holy. நானோ அசுத்தன் அசுத்தன் அசுத்தன். But I am unholy.
unholy, unholy, எனக்கு உம்முடைய unholy. பரிசுத்தம் தேவை. Lord, I need your holiness. என்னுடைய உதடுகள்ல ஒரு பரிசுத்தம் தேவை. I need holiness in my tongue. நான் உம்மிடத்தில் கெஞ்சி நிக்கிறேன். At this time I beg of you and ask அப்பொழுது you. கர்த்தர் என்ன செய்கிறார்? What does the Lord do? சேராபீன்களை ஒருவனை அனுப்புகிறார். He sends one of the seraphims. அவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை கொண்டு வருகிறார். He takes a coal out of the altar with the tongs that he has in his hands. பறந்து வந்து Coming to us. ஏசாயாவின் வாயை தொட்டபோது When he touched the lips of Isaiah. உதடுகளை தொட்டதினால் அக்கிரமம் நீங்கி பாவ நிவிர்த்தியானது. As soon as he touched the. அல்லேலூயா அல்லேலூயா. தெய்வமே, நம்முடைய உதடுகள் சுத்தமான உதடுகளாக இருந்தால், If our lips are clean, ஆண்டவர் மேல பிரியப்படுவார். then the Lord will have desire upon us. சுத்த உதடுகள் உள்ளவர்கள் மேல ராஜா பிரியமா இருப்பாராம். The king will desire those who have clean lips. யார் அந்த ராஜா? Who is the king? அவர்தான் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு மகாராஜா. He is our king, Lord Jesus Christ. அவர் நம்மேல் பிரியப்பட வேண்டும் என்றால், If he has to desire us, நம்முடைய உதடுகள் சுத்தமா இருக்க வேண்டும். then our lips should be clean. எல்லாரும் அறிக்கை செய்யுங்கள். Let us all confess. வாயை திறந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். Open your mouth and say, ஆண்டவரே, கடந்த கால வாழ்க்கையில் என்னுடைய உதடுகள் உமக்கு பிரியமில்லாமல் போய்விட்டது. Lord, in the days past my lips were unclean. என்னுடைய உதடுகளில் மாறுபாடு இருந்தது. There was perverseness. ஆகாமியம் இருந்தது. There was mischief. பொய் இருந்தது. There was lies. எரிகிற அக்கினி இருந்தது. There was a burning fire. அக்கிரமம் இருந்தது. There was iniquity. விவாதம் இருந்தது. There was contention. அளப்புதல் இருந்தது. There was tattling. தீவினை இருந்தது. And there was transgression. சூது இருந்தது. And there was faults. துரோகம் இருந்தது. And there was transgression. பாவம் இருந்தது. There was sin. இச்சகம் இருந்தது. And we were speaking perverse things. கபடு இருந்தது. And there was deceit. பட்டயம் இருந்தது. There was a sword. பதற்றம் இருந்தது. And hasteness. விஷம் இருந்தது. And poison. அசுத்தம் இருந்தது. Uncleanness. இதெல்லாம் நீ நீக்கும் ஆண்டவரே. Lord, remove all of that. கர்த்தர் இதெல்லாவற்றை நீக்கும்படி ஒரு அக்கினியை தரப்போகிறார். The Lord is sending a fire so that he can remove all of this together. அக்கினி புறப்பட்டு வருகிறது. A coal burning coming from the altar. அக்கினி தழல் புறப்பட்டு வருகிறது. Oh, there is a burning coal proceeding out of the altar. உதடுகளை தொட போகிறது. Right now it will going to touch your lips. உதடுகளை கர்த்தர் சுத்திகரிக்க போகிறார். The Lord is going to cleanse your lips. உதடுகளில் இருக்கிற பாவம் நிவிர்த்தியாக போகிறது. All the sins in your lips are going to be removed. உதடுகளில் இருக்கிற அக்கிரமம் நிவிர்த்தியாக போகிறது. All the sins and uncleanness in your lips are going to be removed. கர்த்தர் அங்கீகரிக்கிறார். The Lord is accepting your lips. உதடுகளின் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க The போகிறார். Lord is going to answer the prayer of your lips. கர்த்தரை துதிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட உதடுகள். The lips that are created to praise God. இந்த உதடுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். May the lips be clean. கர்த்தர் இந்த உதடுகளை இப்பொழுது பரிசுத்தப்படுத்துகிறார். The Lord is cleansing your lips. ஒரு அக்கினி தழல் தொட்டு சுத்தமாக்குகிறது. A fire அசுத்த coal is உதடுகள் touching சுத்த உதடுகளாய் மாறுகிறது. and it is becoming clean lips.